சேனல் ஃபைனன்ஸுங்களுக்கு வணக்கம். நேற்று வீத லீடர்ஸ் தலைமையில் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை போதை ஒழிப்பு மாநாடு பொள்ளாச்சியில் நடத்தினார். எல்லாருமே பார்த்திருப்போம். அங்க அவர் பேசிய அந்த கருத்துக்கள் எல்லாமே இன்றைய இளைஞர்களுக்கு தேவை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முதல் முறையாக ஒரு கட்சி கூட கிடையாது, ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அந்த இயக்கம் போதை ஒழிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அதை உற்று நோக்கி இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக வரும் காலத்தில் இது கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நம்ம பாரம்பரியமா பார்த்துட்டு இருந்த திமுக அதிமுக எத்தனையோ மாநாடுகள் போடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, 100 நியூஸ்ல அது ஒரு நியூஸா ஓடிடும். ஆனால் கட்சி இல்லாமல் ஒரு இயக்கமாக இளைஞர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீத லீடர்ஸ் அப்படின்ற இந்த இயக்கம் போதை இல்லாம ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், போதையை ஒழிக்கணும் அப்படின்னு பொள்ளாச்சியில் போட்ட இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. நம்ம லைவ்ல நியூஸ்ல பார்க்கும்போது கூட லட்சக்கணக்கில் உட்கார்ந்து இதை பார்க்குறாங்க மக்கள். நேரடியாக பார்த்தவர்களை தாண்டி இந்த மீடியாக்கள்ல பார்த்தவர்கள் தான் அதிகம். சோ இப்படி ஒரு மாநாட்டை ஒரு இயக்கம் கையில எடுத்திருக்கு. அது வருங்காலத்தில் அரசியல் கட்சியாக வரக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னால் தமிழகத்தில் தொடர்ந்து ஆச்சரியங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் தலைமையில் ஒரு கட்சி இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறது. அதுவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். திமுக அதிமுக இருபெரும் துருவங்கள், பாரம்பரியமான கட்சி, பழமையான கட்சி, பவளவிழா பாப்பா இப்படி எல்லாம் சொன்ன அந்த கட்சிகள் இரண்டும் எங்கே இருக்குன்னே தெரியாம தூக்கி கொண்ட ஓரமா தொடச்சு போட்டாங்க மக்கள். இதுவே ஒரு ஆச்சரியம். இங்க ஒருத்தர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர், அந்த கட்சியின் அவர் என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த கட்சியை வேணாம்னு நான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இயக்கத்தை ஆரம்பித்து 38 நாட்களிலேயே 19 லட்சம் தொண்டர்களை, அதாவது அந்த வீத லீடர்ஸ் அப்படின்னு அந்த இயக்கத்துல மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னா அது ஒரு ஆச்சரியம். என்னதான் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு? ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆச்சரியம் ஆச்சரியக்குறியாகவே இருந்தால் நல்லது, கேள்விக்குறியாக மாறிவிடக் கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய பார்வையும். ஏன்னா எல்லாருமே புதிது வேண்டும், மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையில தான் புதிதாக வந்த விஜயை இன்றைக்கு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். புதிதாக ஒரு இயக்கம் அண்ணாமலை அவர்களையும் வரவேற்று 38 நாட்களிலேயே 19 லட்சம் பேர் அவர் பின்னாடி போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் மாற்றம். இந்த மாற்றத்திற்கான காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இளைஞர்கள் தான் குறிப்பா சொல்லி ஆகணும். அதுலயும் எதுக்குமே இவனுக்கு ஒரு தேவைப்பட மாட்டானுங்க, சும்மா ஊதாரத்தனமா சுத்துறானுங்க இப்படி யாரை திட்டினீங்களோ, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, யாரை திட்டுறீங்களோ அவங்க தான் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கே முழு முதற் காரணம். இத்தனை நாள் வரைக்கும் ஓட்டுக்கு காசு கொடுத்தா போதும் ஜெயிச்சிடலாம், மூக்குத்தி கொடுத்தா ஜெயிச்சிடலாம், தோடு கொடுத்தா ஜெயிச்சிடலாம், பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம், பிரியாணி வாங்கி கொடுத்தா ஜெயிச்சிடலாம், கோட்டு வாங்கி கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு இருந்த ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் அரசியல் அழுக்கை ஒரே தேர்தலில் தூக்கி வீசிட்டாங்க. அதை நன்றாக தெரிந்து கொண்ட அண்ணாமலை அவர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக நம்ம பக்கமளவா வேணும்னு சொல்லி தான் அந்த இயக்கத்தின் பேரை பாருங்க, வீத லீடர்ஸ், நம்ம அனைவருமே தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தின் பெயரை கொடுத்து நேற்று அருமையான மாநாடையுமே போட்டு முடிச்சிட்டார். அந்த மாநாட்டில் அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் ஒருத்தர் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சுட்டா எதிரணிவன்ட்டாலே திட்டிடுறது, அவன் எதுக்கு லாயக்கில்ல, அவன் கட்சி உருப்படாத கட்சி, அவன் சொந்த வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பேசுறது. ஆனால் நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தாவேக்கான்ற கட்சி பெரிய பழங்காலத்து கட்சிலாம் கிடையாது, நேற்று 2 வருஷம் தான் ஆட்சி ஆரம்பிச்சு அதில் உடனடியாக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, உடனடியாக அமைச்சர்கள் இருக்காங்க, செங்கோட்டையனை தவிர்த்து இவங்களை எல்லாம் நம்ம வசைபாடக்கூடாது, கைப்பிடித்து தூக்கி விடணும்னு சொன்னா பாருங்க மனுஷன். அங்க நிக்கிறாப்ல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கு இதுதான் உதாரணம். நாங்க 60 ஆண்டு கால கட்சி, 70 ஆண்டு கால கட்சி, எங்க தாத்தன் கட்சி, அப்பன் கட்சி, இது வேல்யூ கிடையாது. இன்னைக்கு ஒரு புதுசா வந்த கட்சியை வழி நடத்தணும், கை குடித்து கூட்டிட்டு போனோம்னு இவர் சொல்றாரு. எப்படி நேத்து வந்தவர், நீங்க பவளவிழா பாப்பான்னு சொல்லிட்டு ஆட்சி அமைச்சு 2 மாசம் கூட ஆகல, எவ்வளவு தூத்த முடியுமா தூத்துறீங்க, குறைகளை சொல்ல முடியுமா சொல்றீங்க, குறைகளை சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஆள தகுதியே கிடையாது, உனக்கெல்லாம் அரசியல் தெரியுமா, நீலாம் அரசியல் பேசலாமா? யாருதாயா அரசியல் பேசுறது? 18 வயசு ஆனா யாராலும் ஓட்டு போடலாம்னு உரிமை கொடுத்தாச்சு அரசாங்கம். அப்ப யாருனாலும் அரசியல் பேசலாமே, ஸ்கூல்ல தான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டாச்சு, ரைட், நல்லதுதான், ஓகே. 18 வயசு ஆச்சுன்னா அரசியலும் பேசலாம், ஓட்டும் போடலாம். ஓட்டு போட்டவங்கலாம் தற்குறின்றீங்க, எதுக்குறாருன்னு கேள்வி கேட்குறீங்க. என்னன்னு உங்களுக்கு எதிராக ஒன்று நடந்துருச்சுன்னா அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடாதா? தூக்கி கடல்ல வீசிடுவோமா? நீங்க மட்டுமே தான் ஆளணுமா? திரும்ப திரும்ப உங்களை தான் பிடிக்கலையே, உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் 1,70,00,000 பேர் அப்படியே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியே மாத்தி விட்டான்ல. திரும்ப இருந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே என்ன அர்த்தம்? புதுசா மக்கள் ஒரு வாய்ப்பு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, அதை மதிங்க, மதிச்சவங்களை ஆட்சி செய்ய விடணும். அவங்கள்ட்ட குறைகளை சுட்டி காட்டுற வேலையே கிடையாது. எப்படா குறை சொல்லுவான், குறைகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு, ஒரு குறையை வைத்து அவங்களுடைய அந்த மதிப்பை இழக்க வைப்பது அப்படின்றது வேறு. அதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, புதிதாக வந்த கட்சி, புதிதான எம்எல்ஏக்கள், புதிதான அமைச்சர்கள், செங்கோட்டையனை தவிர இவங்களுக்கு என்ன பண்ணன்னு கூட தெரியாது, சில இடங்களில் இடர்பாடுகளில் சிக்கிக் கொள்வாங்க, நம்ம தான் கைப்பிடித்து தூக்கி விடணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. 1 வருஷம் நான் எதுவுமே விமர்சனம் பண்ண போறது கிடையாது, 1 வருஷம் நான் குறைகளை சுட்டி தான் காட்ட போறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசிட்டாரு. இது மாதிரி பேசுறதுக்கு திமுகவில் அதிமுகவில் யாருக்காச்சும் ஒருத்தர் புதுசா வந்திருக்காங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிருக்கீங்களா? அது வரைக்கும்
எப்படா அந்த ஆட்சியை கவிழ்க்கலாம், கவிழ்க்கிறதுலே தான் குறியாணிக்கிறீங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசுறாரு, இது 1 மாதம் கூட தாங்காது, கலைஞ்சு போயிடும். கல்யாண வீட்டில் போய் பேசுற பேச்சாங்க இது. அந்த பொண்ணுக்கு மனவரையில தாலியும் கழுத்து நின்றுகிட்டு இருக்கு, இது 6 மாசம் கூட தாங்காது, கலைஞ்சு போயிரும்னா தர்த்தனம் பிடிச்ச மாதிரி இருக்கு பேசுற இடம்ல. இப்படி பேசினா எப்படி விளங்க? ஒரு மூத்த கட்சிகள்னா மூத்த கட்சிகள் மாதிரி நடந்துக்கங்க. இன்றைக்கு மக்கள் ஒரு தீர்ப்பு எழுதி விட்டார்கள், அந்த தீர்ப்புக்கு நீங்களும் கட்டுப்பட்டு தான் ஆகணும், நாங்களும் எல்லாரும் மக்களும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் 8 கோடி பேருக்கு அவர் தான் முதலமைச்சர். மிகப்பெரிய மலையா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு, அத்தாரிட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சும்மா இன்னும் இருந்துட்டு முதல கண்ணீர் படிச்சுட்டு இருக்க கூடாது. ரைட், வந்தாச்சு, அவங்க ஆட்சி எப்படி நடத்துறாங்க, குறைகள் இருந்தா சுட்டி காட்டணும். இது ரொம்ப தெளிவா அண்ணாமலைகள் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த மாநாட்டில். அதை காட்டிலும் கிரீஸ் அப்படின்ற ஒரு அப்பா ஒருத்தர் அந்த அந்த வீத லீடர்ஸினுடைய அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாணவனினுடைய அப்பா இறந்து போயிட்டார். அந்த பையன் அங்கே இருந்து கடைசி வரைக்கும் போகல, அங்கே இருக்காரு, அவர் அழுதுட்டு இருக்காரு. இந்த அண்ணாமலைகள் சரியா பார்த்ததுன்னு போய் கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்றேன், அப்பா இறந்துட்டாரு, இருந்தாலும் நான் போக விரும்பல, இதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காப்புல, கிரீஸ் அப்படின்றவர். ஏனென்றால் அவருடைய அப்பாவும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணதுடைய காரணம் தான் அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையிலேயே குறிப்பிட்டு பேசினார். இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது, இது போன்ற கண்ணீர்கள் வந்துவிடக்கூடாதுன்னு தான் இந்த போதையில்லா மாநாட்டை நான் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சிக்குரிய வகையில பேசியிருக்காரு. அந்த கிரீஸ்ன்றவர் இதான் லீடர்ஸ், அதான் பாருங்க அந்த நேம்ல இருக்கு பாருங்க, வி த லீடர்ஸ். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், தன் தந்தை இறந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை விட்டு போயிடக்கூடாது பாதியிலன்னு நின்று முடிச்சு கொடுத்துட்டு போனா பாருங்க அந்த பையன் கிரீஷ் அப்படின்றவன். இது மாதிரிலாம் இருக்கணும், இது மாதிரி தலைவர்களை உருவாக்குங்க. அவர் சொல்றாரு அண்ணாமலை, அடிமட்டத்திலிருந்து தலைவர்களை நான் பிடிச்சு கொண்டு வரேன். எங்கெங்கேயோ நல்ல தலைமை பண்பு இருக்கவங்க ஏங்க ஒரு அரசியல் பண்ணா காசு பணம் இருந்தால் மட்டும் தான் வர முடியும். அவங்க அப்பா பணக்காரனா இருக்கணும், தாத்தா பணக்காரனா இருக்கணும், இப்படி வழி வகையா வர்றதா மன்னராட்சி. எங்க மன்னராட்சியை ஒழிச்சிங்க? அப்ப இங்க கண்ணு வாட்டி தான் எனக்கு திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும். நீங்க அதுக்கு உங்க பையன் அப்புறம் உங்க பேரன், இப்படிதான் எல்லா கட்சி திமுக அதிமுக ரெண்டுலயுமே நடக்குது. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதான் உண்மை. அதிமுக பொறுத்தவரை மட்டும் எம்ஜிஆர் இருந்தாரு, அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார். அவங்க முடிஞ்சதோட எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்ததுலேருந்து எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில, அவங்க பசங்க எல்லாமே அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க, எம்எல்ஏ சர்டிஃபிகேட் வாங்கி ஜெயிச்சாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அங்கேயும் வாரிசு அரசியல் உருவாயிருச்சு. அதனால அந்த கட்சி இப்போ எங்க போகுதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அண்ணாமலையின் கருத்துக்களை கண்டிப்பாக வரவேற்க வேண்டும். அவர் சொன்னது போல இந்த 2031 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அரசியல் களம். இப்போ 2026 என்ன பார்த்தோம், அதை காட்டிலும் 2031 மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். காரணம், அதற்குள் இன்னும் 5 வருட காலங்கள் இருக்கு அண்ணாமலையர்கள் மேல் ஏறி வருவதற்கு. இன்னும் 5 வருட காலங்கள் இருக்கிறது தாவேகா தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, நல்ல பெயர்களை மக்களிடம் வாங்குவதற்கு. என்னப்பா அந்த 2 மட்டும் பேசுறியா, திமுக அதிமுக, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த ஜென்சின்ற கிட்ட அடிச்சு நொறுக்கிட்டான். இனிமே பழைய ஆளுகளும் பார்த்துருவாங்க. ஏன்னா இந்த பழைய ஆட்கள் பழகிடுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இந்த தலைமைக்கு கீழே வாழ்ந்து பழகிடுவாங்க. ஸோ நீ அடுத்து வந்து காசு பணம் எல்லாம் கூட்டினா யார் விட்டு பணத்தை கொடுக்குற, எதுக்கு ஓட்டு காசு, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் வரைக்கும் அவனை கேள்வியே கேட்க விடாமல் அவன் விழிகளை மூடி வைத்திருந்தால் இனி அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களே கேள்வி கேட்கறான், எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். கவர்மெண்ட் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்க பயப்படுறான். இனி எல்லாம் மாறிடுச்சு. நீ மாத்தின திரும்ப வந்து மாத்துவே அப்படின்னா மக்கள் விட போறது கிடையாது. அதனால திமுக அதிமுக சப்ஸ்டியூட் தான். நீ அண்ணன் சீமான் சொல்வது போல திமுக அதிமுக சப்ஸ்டியூட்டுக்கு போயாச்சு. இங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், இன்னொன்னு வீத லீடர்ஸ் அமைப்புடைய வருங்கால கட்சியாக மாறக்கூடிய வீத லீடர்ஸ் அமைப்புடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி நடக்க போகுது. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப தெளிவா அண்ணாமலை அவர்கள் ஒன்று சொன்னார். அதாவது என்ன இந்து விரோதின்னு சொன்னீங்களே எதுக்காக, ஏதாவது பாஜக கட்சிகள் இருந்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு, அங்க உள்ள தொண்டர்கள் எல்லாம் பின்னாடி போயிட்டான்னு நிறைய பேர் அந்த வன்மத்துல இந்த செய்தியை கக்குறீங்க. இந்து விரோதி அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஏக்கர் வந்து அந்த கோயில் நிலமானது அங்க இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை இன்னும் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து அண்ணாமலைகள் எதிர்த்து கேள்விகளை அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு அப்படின்றனால அவர் இந்து விரோதின்னு கட்டம் கட்டுறாங்க. அந்த 3000 ஏக்கரானது அந்த காலகட்டத்திலிருந்தே அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டது. அதாவது வேலை செய்யக்கூடிய பூ கட்டுறவங்க, மேலம் வாசிக்கக்கூடியவங்க, நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவங்க அங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பாத்தியப்பட்டு அவங்களுக்கு சொந்தமான நிலங்கள் தான் அன்றைய கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இன்றைய கவர்மெண்ட் அவங்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்டு கொடுக்கலாம்னு பேசிட்டு இருக்கு. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாரு, எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ இவர் இந்து விரோதி அப்படின்னு ஒரு கட்டம் கட்டுறாங்க. ஸோ இந்த இந்து விரோதி அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. நான் என் வீட்டுக்குள்ளேயே என் இந்து மதத்தையும் என் சாதியையும் நான் அடைத்து விட்டு தான் வெளியே வருவேன். வெளியே வந்தா நீ என்ன மதமோ நீ என்ன ஜாதியோ நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற மனப்பாங்கோடு தான் நான் வெளியே நடமாடுவேன். ரொம்ப தெளிவா கிளியரா தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப தெளிவா பேசிட்டாரு. இன்றைய அளவில் பார்க்கும்போது அண்ணாமலை ப்ரீ பிளானா தான் இருக்காரு. பக்காவா முன்னாடியே ஸ்கெட்ச் போட்டு எல்லாத்தையும் பண்றாரு. எழுதி வைத்து இந்த அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். 38 நாள்ல 19 லட்சம் அப்படின்னா எந்த ஒரு பின்புலமும் கிடையாது.
ஐபிஎஸ் அதிகாரின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் அவர் இன்னும் பின்தொடர்கிறது. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர். அந்த பாஜகவிற்கே மிகப்பெரிய வாக்கு சதவீதம் இண்டிவிஜுவலாக 11% வருவதற்கு காரணம் இதே அண்ணாமலை அவர்கள் தான். அப்படிப்பட்டவர் தன் பின்னால் 19 லட்சம் மக்களை ஆன்லைனா மட்டும், அதாவது போன் வச்சிருக்க கூட அவங்க ரெஜிஸ்டர் பண்ணது மட்டும் 19 லட்சம். ஏதோ ஒரு கடைக்கோடி கிராமத்துல எந்த ஒரு பின்புலமும், அதாவது மொபைல் ஆக்சஸ் எதுவுமே இல்லாம தன் நினைப்பில் மட்டும் அண்ணாமலை அவர்கள் வரணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க எத்தனை பேர் லட்சம் பேரோ அது கணக்கில் எடுத்தாலும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் கருத்துக்கள் வரவேற்கக்கூடியது. பார்க்கலாம் 2031 களமானது அண்ணாமலை விஜய் என்ற நகருமா, இல்ல அதற்குள் புதிதாக வேறு யாரும் முளைத்து விடுவார்களா அப்படின்றத காலம் போக போக நமக்கு பதில் சொல்லும். தொடர்ந்து அடுத்த ஒரு தலைப்புல பேசுவோம். நன்றி.